நீங்கள் எதை முக்கியமாக வச்சுருக்கீங்க? இதுதான்ப்பா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இமானுக்கு அங்கே ஃபுட்பால் தான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நாட்களில் இருந்துச்சு. ஓகே, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, வேலை. பிரின்சி 9 to 9 அண்ணா ஓடிட்டே இருக்கிறேன் நான். ஓகே, வேலை முக்கியம். வேறங்க காசு, வேலை விடுமா, மணி. ஓகே, காசு தான் இல்லை, காசு முக்கியம். வேறங்க செடியா, ஸ்டடீஸ் முக்கியம். துணி முக்கியங்களா? ஓகே பா, துணி தான் ஒரு நல்ல துணி போடணும்ப்பா. ஓகே, ஃபேமிலி முக்கியம். ஓகே, டைம். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, இந்த பக்கம் குரலே வர மாட்டிருக்கே, பரவாயில்ல சொல்லுங்க. இந்துஸ்லாம் பேச மாட்டாங்க. என்னங்க முக்கியம் சொல்லுங்க? டியூஷனுங்களா? ஃபியூச்சரா? ராபின், ஜூலியக்கா. ஓகே, எதிர்காலங்கள் முக்கியம். ஓகே, வேறங்க இன்னும் ஒரு 3க்கு கடைசி பதில் கேட்பேன். சாப்பாடு தாங்க முக்கியம். லாஸ்ட் டூ ஆன்சர்ஸ். வீடு முக்கியமா, சொந்த வீடு முக்கியமா? சொந்த வீடு முக்கியம். பா, எங்க சர்ச்ல இருக்கிற எல்லாருக்கும் சொந்த வீடை தாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால வீடுகள் ஜப வீடுகளாக மாறிட்டுப்பா. லாஸ்ட் ஒரு பதில், எதுங்க முக்கியம்? ஆண்டவரே முக்கியம். அப்பா, ஆண்டி நெஞ்சத்தட்டாங்க. சரி, நீங்க ஒரு ஆளு ஏதோ ஒரு காரியத்தை முக்கியமா நினைச்சிருக்காரு. யார் அவரு? சேர்ந்து பார்ப்போம். அவருடைய பேஷன், அவருடைய ஹார்ட், அவருடைய இறுதியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டப்பந்தயம். இட் வாஸ் அத்லெட் அப்படின்னு சொன்னா, ஓட்டப்பந்தயத்துல எப்படியாவது நான் ஓடி சாதிச்சு முடியாதா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இந்த ஓட்டப்பந்தயத்து மேல, இந்த ரன்னிங் ரேஸ் மேல, அத்லெட்னு சொன்னா சும்மா ஒரு போறது கிடையாது. ரொம்ப தூரம் 100 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸ் இதெல்லாம் ஓடக்கூடிய லெவல்ஸில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய இடத்துக்கு வந்தார். ஃபைனலி காட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு? எங்கே ஓடலாம்? அவர் 100 மீட்டர்ஸ் ஒலிம்பிக்கில் ஓடுகிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு சோகமான செய்தி காத்திருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு எப்போங்க அந்த மேட்ச்சு, எப்போ அந்த ஓடணுமா? சண்டே. இவர் என்ன பண்ணாருங்க? யோசிச்சாரு. அப்புறம் கதை கேட்கலையோ. அவரு சண்டே சர்ச்சுக்கு போனாரா இல்லை ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப் போயிட்டாருங்களா? he missed the race. ரேஸே விட்டார் அவர் சண்டே. அதாவது அந்த 100 மீட்டர் ரேஸ்க்காக தான் இத்தனை வருஷம் காத்திருந்தாரு. ஒலிம்பிக்ல ஓடுறதெல்லாம் ஈஸி கிடையாது. ஸ்கூல்ல ஏரியாவில் ஓடிடலாம். ஒரு ஸ்டேட்டுக்காக, ஒரு ஒலிம்பிக்னு சொல்லும் போது ஸ்டேட்டை தாண்டி பெரிய மேட்டர் அது. ஒலிம்பிக்ல ஓடுகிற அந்த ஒரு ஹெரிக் பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு வாய்ப்புகள் இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அவர் யோசிச்சாரு, ஆப்பர்ச்சுனிட்டி பெருசு இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியை விட என் ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் பெருசு. அன்னைக்கு டிசைட் பண்ணார். மூமெண்ட் ஹி மிஸ்ட். அவர் வாழ்க்கை முழுக்க எது காத்திருந்தாரோ அதை இழந்து அவர் சர்ச்சுக்கு போய் சர்ச்சை வர்ஷிப் பண்ணார். அண்ட் அல்டிமேட்லி தட் டைம் ஹெரிக் வாஸ் நாட் எ பாஸ்டர். யோசிச்சு பாருங்க, இந்த ஹெரிக் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஓட்டப்பாதையத்தை மிஸ் பண்ணும்போது அவர் பாஸ்டரா இல்லை, just a believer. இயேசுவை நேசிக்கிற ஒரு நல்ல விசுவாசி, அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு அவர் அந்த ஓட்டப்பாதையை விட்டுட்டு போனதுனால அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. 400 meters and he was an athlete, Olympic champion for 6 times. 6 முறை அவரை பீட் பண்றதுக்கு ஆளே இல்லையா. யாருங்க? இந்த ஹெரிக். அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு முக்கியமா நினைச்சோம். ஆனா இந்த ஹெரிக்கு ஒண்ணு தான் முக்கியமா இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஆராதிக்க. நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்கு. நீங்க நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, வசனத்தை படிக்கிறோம், வசனத்தை வாரம் கேட்கிறோம், எத்தனை வருஷமா கேட்கிறோம். ஆனா உள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்கான்னு கேட்டா வைராக்கியம் வரவில்லை அப்படின்றதுதான் உண்மை. நம்மளால ஆண்டவரை நேசிக்க முடியும், ஆனா அந்த நேசத்துக்காக, அந்த பாசத்துக்காக, ஆண்டவருக்காக தியாகமா வாழ முடியும்னு சொன்னா வாழ்வது குறைவுதான். ஏங்க இப்படியெல்லாம் நாங்க பண்ணிதான் ஆகணுமா? உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லட்டுங்களா? 2019 and 20 ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்தாங்க. அது என்ன ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னா, கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து பிறக்கிற குழந்தையில வெறும் 10% அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அங்க என்னவா மாறுறாங்கன்னு சொன்னா நல்ல கிறிஸ்தவனாவும் சீஷனாவும் ஊழியக்காரனா மாறுறாங்க. எத்தனை சதவீதங்க? புரியும், 10%. அடுத்து 38% பிள்ளைங்க என்னவா மாறுறாங்கன்னா பேரு கிறிஸ்தவர்களா மாறாங்க. அப்படின்னா வெறும் சர்ச்சுக்கு வரேன் பிரதர், சர்ச் இருக்கு, எங்களுக்கு சர்ச்சுக்கு போனால் தான் கல்லறை கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு போனால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. சபை 2 விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம், கல்லறைக்கு
கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் தெரியல. சரி, 38% மக்கள் வெறும் பேருக்காக எங்க அப்பா சர்ச்ல இருக்கிறாரு, எங்க அம்மா சர்ச்ல இருக்கிறாங்க, எங்க அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லி சபைக்கு வந்து உக்காந்துட்டு போறாங்க ஒழிய இயேசு கிறிஸ்துவ அறியவில்லை. மிச்சம் 52% பிள்ளைகள் கிறிஸ்தவத்திலே இல்லை. No more Christians. We are just losing the next generation. அடுத்த தலைமுறைகள் அங்க சபைக்குள்ளே வர மாட்டேங்குது. 52% மக்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைங்க சபைக்குள்ள இல்ல, தேவனுக்குள்ள இல்ல, கிறிஸ்தவத்துக்குள்ள. ஏன் இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரை குறிச்சு தான வைராக்கியம் கிடையாது, கரிசனைகள் இல்ல, தேடுகிற உணர்வு இல்லை. விளங்குதுங்களா? இந்த எரிக் சொன்னாரு, ஆண்டவர் ஆராதிப்பதை விட என் வாழ்க்கையின் லட்சியமே எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவருக்காக இழந்தாரு. Love, it's always do a sacrifice. ஒரு விஷயத்தை நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னா அந்த நேசத்துக்காக, அந்த அன்புக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். சாக்ரிஃபைஸ் பண்ணாத அன்பே கிடையாது. அப்புறம் என்ன நடக்கும் சொன்னா, அம்மா தன்னுடைய எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த அம்மா பிடிச்ச சாப்பாடை சாப்பிடக்கூடாது, சாப்பிடவும் முடியாது. அவங்க உஷாரா இருக்கணும். இவங்களுக்கு ஜுரம் வந்து அவங்களுக்கு ஜுரம் வந்துடும். இவங்க பார்த்து எல்லாத்தையும் இருந்து எல்லா பிரியாணி அடின்னு அடிச்சுன்னு இருப்பாங்க. இந்த அம்மா மாத்திரம் உட்காந்து சாம்பார் சாப்பாடும் தயிர் சாப்பாடும். ஏன் இழப்பு தானே, சாக்ரிஃபைஸ் தானே. இட்ஸ் சாக்ரிஃபைஸ். லவ், இட்ஸ் ஆல்வேஸ் டூ. அவருக்கு காலெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், ஆனால் உழைச்சிட்டே இருப்பார். ஏன் தெரியுங்களா? அவர் சொல்லுவார், என் பிள்ளைகளுக்கு நான் வாழ்றேன், இழக்கிறேன். எல்லாரும் அங்கே போய் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாரும் அவங்க வாழ்க்கை அனுபவிப்பாங்க. ஆனால் இவரால் முடியாது. ஏன்? குடும்பத்தின் பொறுப்புகளுக்காக, குடும்பத்தின் அன்புக்காக, ஒரு நேசிக்கிறபடினால அவர் இழப்பார். Do you know what did Jesus did? இயேசு நம்மளை நேசித்தபடியினால சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். If you love Jesus, you do sacrifice. இழப்பீங்க. இந்த ஹெரிக் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய லட்சியத்தை இழந்தார். இன்னைக்கு வசனத்தை மாத்திரம் நம்ம தேவனை தேடு அப்படின்றோம். ஆனால் அதோடைய அர்த்தங்கள் என்ன? அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, முதலாவது first thing you should seek kingdom of God. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எதை தேடுகிறோம்? We never seek kingdom. நம்ம தேவனை தேடாமல், தேவனை குறித்து கரிசனை இல்லாமல், தேவ ராஜ்யத்தை குறித்து கரிசனை இல்லாமல் இங்க எதாவது தேடிட்டு இருக்கோம். எவ்ரிடே நம்ம கூகுளில் போய் ஏதோ ஒன்று சர்ச் பண்றோம் இல்லைங்களா? வீட்டில் தேடுறோம். அதிகமாக வீட்டில் தேடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காசு. ஆமா இல்லையா? தொலைஞ்சு போன ஸ்பூனு, போன வருஷம் வச்ச கிளிப்பு, புடவை. ஒரு நாளாவது வசனத்தை பைபிளை தேடி இருப்போமா? நிறைய பேருக்கு சர்ச் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, பைபிள் வச்சுட்டு போற லைப்ரரி மாரி ஆயிடுச்சு. எங்க பைபிள்? இங்க தானே வச்சோம், சர்ச்சில் இருக்கும். எங்க இருக்கும்? இதுக்கு மேல இருக்காது. தேடு, கர்த்தரை தேடு, கர்த்தருடைய வார்த்தையை தேடு, கர்த்தருடைய அங்க ராஜ்யத்தை தேடுங்கள் வசனம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் திங் உன் வாழ்க்கையில எதை சீக் பண்ணணும், எதை தேடணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை. தேடவே மாட்டோமே. கூகுளில் போய் எல்லாத்தையும் தேடுவோம். முடி வளருவது எப்படி தேடுறோம், சாம்பார் வைப்பது எப்படி தேடுறோம், எல்லாத்தையும் தேடுறோம். ஆனா ஒரு நாளும் இந்த வேதத்தை படிப்பது எப்படி? போய் கூகுள் குரோம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. How should study Bible? How should read Bible? ஒரு நாளாவது தேடி இருப்போமா? தேடுறதே கிடையாது. அப்படின்னா the kingdom of God is God's rulership of our life அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யம் பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் இல்லை, அது நம்மளுக்குள்ளாக இருக்கு. தேவனுடைய ஆளுகை நம்ம மேலே இருப்பதா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லுதாங்க. அது ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற மாதிரி தேவன் நம்ம ஆளுகை செய்ய வேண்டியும். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை எது ஆளுகை செஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி திங்க் பண்ணுங்க. எது ஒன்று கண்ட்ரோல் பண்ணிங்க. நிறைய பேருக்கு வேலை கண்ட்ரோல் பண்ணுது. ஒர்க் இல்லைங்க, வேலை இல்லைங்க, வேலை விட மாட்டேங்கிறாங்க. ஏன் வரல? இல்லைங்க, வேலை அவ்வளோ ப்ரெஷருங்க, வேலை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுதாங்க. சில பேருக்கு பணம் கண்ட்ரோல் பண்ணுது, சில பேருக்கு உலகத்தில் இருக்கிற உறவுகள் கண்ட்ரோல் பண்ணுது, சிலருக்கு எதோ கண்ட்ரோல் பண்ணுது. நிறைய பேருக்கு இல்லைங்க, ரொம்ப ப்ரெஷருங்க, ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. எனக்கு கடன் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. நிறைய பேருக்கு மொபைல் கண்ட்ரோல் பண்ணுது, நிறைய பேருக்கு தூக்கம் கண்ட்ரோல் பண்ணுது. இல்லையா? We all ruled by something else. ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஆளுகை செய்ய முடியும், நம்மளை விட்டு விட்டோம். எங்க தேவனுடைய ஆளுகை? When you submit to God's rule,
everything will fall in the place. நீங்க என்றைக்கு ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, நீ தேவனுக்கு விட்டு விடுகிறையோ அன்றைக்கு எல்லாமே உன்னுடைய கரத்துல விழுந்து விடும். ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டிருக்கு. நீ என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நீ அர்ப்பணித்து விட்டாயோ, ஆண்டவரே நீர் என்ன ஆளுகை செய்யுங்க, நீர் எஜமானன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்காக நீங்க உங்களை விட்டு கொடுக்கும்போது எல்லாவற்றும் ஒன்று தேடி வரும். அவர் நினைச்சார 400 மீட்டர்ஸ். நான் நினைக்கிறேன் அந்த ஹெரிக்கோட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, தம்பி ஒரு நிமிஷம் இரு, உனக்கு 100 மீட்டர் வேணுமா, உனக்கு 100 மீட்டர் அசால்ட் யார் வேணா ஓடலாம், நான் 400 மீட்டர் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். அது ஏன் நடந்துச்சுன்னா, அவருக்கு உலகமா தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியா தன்னுடைய எதிர்காலமான வருகிற முடிவில் அவர் சொன்னாரு, என் எதிர்காலமே ஏசாப்பா தான் டிசைட் பண்ணிட்டாரு. அந்த சண்டே ஒரு நாள் எல்லாமே மாத்திருக்க முடியும் இல்லைங்களா? ஆனால் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த சண்டே அவர் அத்லெட் போய் ஓடி இருந்தா 100 மீட்டரோட அழகாக 100 மீட்டர் ஓடின ஒரு பார் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு விட்டதுனால தான் 6 வாட்டி சாம்பியன்ஷிப் அட்டன் பண்ணார், 6 வாட்டி சாம்பியனாக இருந்தார். ஏசப்பாக்காக உங்கள் வாழ்க்கையில் நீ எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறியோ, நீ எதை இழந்துட்டு வரையோ, ஆண்டவர் எல்லாவற்றும் உனக்கு தருவது வல்லமுள்ளவராக இருக்கிறார். when you ready to do sacrifice, நான் சீரியஸாக சொல்கிறேம்மா, நீ எது ஆண்டவருக்காக செஞ்சாலும் என் ஆண்டவர் கடனாளி அல்ல, அவர் திரும்ப உங்களுக்கு கொடுத்துடுவார். will give it. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, நம்மளை விட்டு கொடுக்குறது இல்லை. எதுக்கோ விட்டு கொடுக்குறோம், எவனுக்கோ விட்டு கொடுத்துறோம், எவனுக்கோ விட்டு கொடுத்துறோம் இல்லைங்களா? யார கண்ட்ரோல் பண்றாங்க? ஏதோ பொம்மை ஆட்டி வைக்கிற மாதிரி லோன் காரணம் கடனும் ப்ரெஷரும் டிப்ரெஷன்ல ஆட்டி வைக்குது. ரொம்ப ப்ரெஷருங்க, டிப்ரெஷனுங்க, கடனுங்க. இன்றைக்கு நீ ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுத்த, when you submit to God, when you allow, ஆண்டவரே என்னை நீர் மாற்றுங்கப்பா, என்னை நீர் நடத்துங்க ஆண்டவரே, உடைய வழிகள் பெரிதுன்னு சொல்லி, the moment you live for God, God will start working in your life. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்குன்னா சப்மிஷன் கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்களா? இருக்கா இல்லையா? ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா இது கதை கதை கதை, வெளியே போயிட்டு நான் சொன்னலாம் எங்கேயும் சொல்ல விடணும், இது கதை கதை. ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா கடவுள் இறங்கி வந்து சொன்னார்ப்பா, பூமியிலலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் பேசாத ஒரு ஆஃபர் போகிறேன், நியூ இயர் ஆஃபர், உங்கள் கஷ்டம்லாம் எவ்வளோ இருக்குது எடுத்துன்னு வாங்க, நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பிரச்சனையை மூட்டை கட்டுறான். ஒருத்தன் போட்டு கோணி பையில் கட்டுறான், ஒருத்தன் பேக்கில் போட்டு ஹேண்ட் பேக் ஃபுல்லாக பிரச்சனை, ஒருத்தனுக்கு கேரி பேக் ஃபுல்லாக பிரச்சனை, ஒருத்தன் சூட் கேஸில் எல்லாச்சும் லைனாக வரானுங்க. ஒருத்தன் இருக்கிறது எல்லாம் போட்டு 2 பேர் சேர்ந்து ஒரு பிரச்சனை பிடிச்சின்னு வராங்க. நிறைய பிரச்சனை இருக்குது. ஒருத்தன் வண்டி ஹாயாக ஜாலியாக நடந்து வரான். ஆண்டருக்கு பார்த்து ரொம்ப கோஷடா, இவ்வளோ பெரிய க்யூவில் எல்லாரும் அவன் பிரச்சனை எடுத்துன்னு வராங்க, ஒரே ஒருத்தர் என்ன ஜாலியாக பிரச்சனை இல்லாமல் வரான் பாரு. ஃபஸ்ட்டு இவங்கிட்ட மீட் பண்ணி பேசணும். அவர் சொன்னார், ஆண்டவர் வந்து அந்த ஆளை பற்றி சொன்னார், தம்பி உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ தான் பிரச்சனை இல்லாமல் என்ன பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், சார் ஒரு நிமிஷம், நான் உங்களை பார்க்க வரல, என் பிரச்சனை லாரியில் பின்னாடி வந்துனுக்குதுன்றான் அவன். அதுமாரி எவ்ரிபடி ஆஃப் ப்ராப்ளம் இருக்குங்களா? இருக்கா இல்லையா? இருக்குங்களா? கொஞ்சம் கை தூக்குங்க. இப்போ ராணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ரீனாக்கு இல்லவே இல்லை, மைக்கேலுக்கு இல்லை. சரி, இந்த பிரச்சனைலாம் இருக்குது தெரியுங்களா? இந்த பிரச்சனைகளோட ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கேன்சர் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ டாக்டர் சொல்கிறார், சார் நீ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணும், என்ன பண்ணு, ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகு. என்ன பண்ணுமா? அட்மிட் ஆகணுமா? அட்மிட் பண்ண பிறகு ஆப்ரேஷன் டேட் வரும். ஆப்ரேஷன் டேட்டில் ஒரு சைன் வாங்குவாங்க போகிறதுக்கு முன்னாடி. என்னத்துக்கு வாங்குறாங்க சைனு? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்ட்டு நம்புது. நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள், சார் நம்மளை வெட்டுவோம், என்னென்ன பண்ணுவோம், உன்னை காப்பாற்றுறது எல்லாம் பண்ணுறோம், ஒரு வேளை என்னானாலும் பொறுப்பு இல்லை, நீ உனக்கு எதுவுமே சுயநலம் இல்லாமல் ஒப்பு கொடுத்துடணும், இதை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணு, கையெழுத்து போட்டு உள்ளே போன உடனே அனஸ்தீசியா வச்சு அவ்வளோ அப்படியே விட்டுருவாங்க. இந்த பாடியை போட்டு அறுத்தாலும் ஸ்டிச் பண்ணாலும் என்ன பண்ண எதனா தெரியுமா? அந்த மாதிரி தான். Do you know who is the best doctor? Jesus. உலகத்திலேயே சிறப்பான ஒரே மருத்துவர் யாருன்னா இயேசு சாமி தான். அல்லேலூயா. அவரால் குணமாக்க முடியாத வியாதிகளும் இல்லை, அவரால் ட்ரீட் பண்ண முடியாத பேஷண்ட்ஸும் இல்லை. யூ பி எனி பேஷண்ட், காட் கேன் ட்ரீட் யூ. நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லுவார், அட்மிட் ஆகிறேன்னு கேட்பாரு. யூ வில்லிங் டு அட்மிட், பிகம் அட்மிட். அடுத்து கேட்பாரு, நான் வாழ்க்கையை சரி பண்ண ஆசைப்படுகிறேன், நீ சப்மிட் பண்ணுறியா? உன்னை அட்மிட் மாத்திரம் உனக்கு சப்மிட் தேவையான்னு சொன்னால், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கும் போது நம்மகிட்ட இல்லாண்டவரே இது என் கூட ரொம்ப நாளாக இருக்குது, இது எடுக்காதன்னு சொன்னால், சில பேருக்கு என்னென்ன எடுக்கிறாருன்னு தெரில, ஆனால் எடுக்கும்போது வலிக்கும். அந்த கட்டியை வெட்டி எடுத்தால் தான் நல்லது. இல்லை ரொம்ப நாள் கூட இருந்தால் ஆளே போட்டு தள்ளிவிடுவாங்க. இன்றைக்கி சப்மிட்ன்றதுக்கு மீனிங், ஆண்டவர் நீர் என்ன வேணால் பண்ணுங்க ஆண்டவரே, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லை.
we know that we should seek kingdom, but we don't know that we should submit to God. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்குறன்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம மறந்து விட்டோம். நிறைய பேருக்கு அந்த சப்மிஷன் வரலாமா? ஒருவேளை இந்த சண்டே ஆண்டவனுக்கு உணர்த்துறாருன்னா எதில் ஒப்பு கொடுக்காம இருக்கு? ட்ரை டு சப்மிட் டு காட். இன்னைக்கு ஆண்டவர் நீ ஒப்பு கொடுக்கும் போது அவர் உன்னை நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் அது நம்மளை குறிச்சு இல்லை, அது நம்மளுடைய ஆசைகளை குறிச்சு இல்லை, அது அவரை குறிச்சு. அதனால தான் ரோமர் 14:17 சொல்லுகிறது, the kingdom of God is not matter of eating or drinking, but it's about righteousness, peace, joy in the Holy Spirit. பரலோக ராஜ்யங்கள் பார்த்தீங்கன்னா புசிப்பதும் குடிப்பதும் அல்ல, அது தேவ நீதியும் சமாதானமும் பரிசுத்தானுடைய சந்தோஷமா இருக்குது. அப்ப அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொன்னா, ராஜ்யம் சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் கிடையாது, அது அவருடைய நீதி. இட்ஸ் ரைச்சஸ்னஸ் வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது எதை குறிக்குதுன்னா சரியான காரியங்களை செய்வதான் சொல்லாங்களா. ரைச்சஸ்னஸ்னா டூயிங் ரைட். நீதி என்பது சரியான காரியங்களை செய்வது. அப்போ நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன்னா என் வாழ்க்கையில் சரியான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு ரைட் திங்ஸ் வேணாம், ராங் திங்ஸ், ஷார்ட்கட்ஸ் தான் வேணும். ஆனால் நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சமாதானமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது அது வெறும் எனக்குன்னே கிடைக்குன்றது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அது என்னுடைய ஆசைகள் கிடையாது, அது அவருடையது. இட்ஸ் அபவுட் இஸ். இந்த சர்வன்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்படி அங்கே இருக்கும். ஸோ வி ஷுட், அவருடைய பியூரிட்டி, அவன் இருக்கிற நோக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் சொன்னதை நாங்கள் செய்யணும். இன்றைக்கி ஆண்டவர் நிறைய காரியத்தை இந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார்ப்பா, எடுத்து படிக்க ஆரம்பி, நீ என்ன செய்யணுன்றதை ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. இட்ஸ் அபவுட் உன்னுடைய ஆசைகளை அவருடைய ஆசைகளை அலைன் பண்ணுறது. நீங்கள் நிறைய பேருக்கு உன்னுடைய ஆசைகளை வச்சுருக்கீங்க. நான் எப்படி நான் செய்யணும், ஆசைகள் தப்பு இல்லைங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் பெருசாக ஆசைப்படுங்க, நான் தான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஆசைகள், என் வாழ்க்கைகள், என் நோக்கங்கள் இந்த வேதாகமத்தோடு ஒத்து போதுங்களா? வேதாகமத்தோடு ஒத்து போதுங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு குடும்பத்தை ஸ்ட்ராட்டஜிக்கை பற்றி 2019 எடுத்தாங்கன்னு. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள், எனக்கு தெரிஞ்ச மட்டும் 90% ஆஃப் கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்தை மறந்துட்டோம்.